ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கு மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்றார். அந்த இடத்துல ஒரு மரம் காண்பிக்கப்படுகிறது. தண்ணீர் என்ன ஆயிடுதுன்னா, மாறாவில் வராங்க. அப்போ அங்கே ஒரு தண்ணீர் குடிக்கிறாங்க. அது ரொம்ப கசப்பாக இருக்குது. அது கசப்பாக இருந்ததுனால தான் அந்த இடத்துக்கு பேர் மாறான்னு பேர். அந்த மாறாவின் தண்ணீரை கசப்பாக இருந்த உடனே மக்கள்லாம் முறுமுறுக்காங்க. முறுமுறுத்த உடனே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்காரு. அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அங்கே அது மதுரமான தண்ணியாக மாறிடுச்சு. அங்கே அவங்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு சொல்லுதாரு, நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ரப்பா, சுகமளிக்கும் கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏலிம், அந்த இடத்துக்கு பேர் ஏலிம் அப்படின்னு வருது. 12 நீரூற்றிற்கு 70 பேர்ச்சம்பளம் இருக்குது. அவ்வளோ ஒரு இனிப்பான
மதுரமான இடமாக மாறிவிடுகிறது. இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான காரியங்கள் நடக்கும்போது, கசப்பான சம்பவங்கள் நடக்கும்போது, கசப்பான அனுபவங்கள் கிடைக்கும்போது ஒரு மரம் நம்ம என்ன செய்யுது, மதுரமாக மாற்றுகிறது. அது என்ன மரம்னா சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தின் மூலமாகத்தான் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது, காயங்கள் குணப்படுத்த முடிகிறது, வியாதிகள் நீங்கி போக முடிகிறது, கசப்புகள் இனிமையாக மாறுகிறது. அது சிலுவை மரம் தான் அதை என்ன செய்து மாற்றுகிறது. சிலுவை ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு கொடுமையின் கருவியாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மறுத்ததுனால அந்த சிலுவை ஒரு ஆசீர்வாதத்தின் சிலுவையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சிலுவையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சின்னமாக மாறுகிறது. அது வரைக்கும் சிலுவை என்ன ஆகிறதுனா ஒரு சபிக்கப்பட்ட மரமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுத்ததுனால சிலுவையோர் புனித சின்னம், ஜெகத்தில் இரட்சகரீசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் உள்ளது. சிலுவையை புனித சின்னமாக மாற்றியது அவருடைய அந்த மரணம், சிலுவை மரணம். அது மாறாவை போல கசந்திருந்த அனுபவங்கள் மதுரமான அனுபவங்களாக மாறக்கூடிய அளவில் ஆண்டவர் கிரியை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? நாம் நன்றி சொல்லுவோம். அப்பா உனக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் கசப்பான பகுதிகளில் நம்முடைய சிலுவை மரம் பரிகாரியாக நீங்கள் எங்களை மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது போல மாற்றியதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் கசப்பு இருக்கோ, எந்தெந்த பகுதிகளில் ஆசீர்வாதம் இல்லையோ, அங்கெல்லாம் நீங்கள் நம்முடைய சிலுவை மரத்தின் மூலமாக நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள, நம்முடைய சிலுவை மரம் பரிசுத்தமான சிலுவையாக மாறியதுனால நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துகிறேன். நம்முடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். நம்முடைய சிலுவை மரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறியது. சாபத்தின் சின்னமாக இருந்தது, ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறியது. சபிக்கப்பட்டவங்களுக்காக உள்ள சிலுவையை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்காக மாற்றி கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய அந்த மரத்தை போல எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா கசப்புகளையும் சிலுவை மரத்தின் மூலமாக நீர் இனிமையாக மாற்றியதுக்காக நன்றி. நம்முடைய பாதத்தில் எங்களை